ஆண்டாள் பிரியதர்ஷினி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது அப்படின்னு ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க. ஆனா உண்மையில் திராவிட மாடல் என்பது பிரிவினை சிந்தனையை தான் தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோயில் தெரியும்ல, நிழல் கீழே விழாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிழலே கீழே விழாத ஒரு மிக பெரும் உயர்வு கொண்ட ஒரு கட்டிடம் தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பிம்பமோ நிழலோ கிடையாதுங்கிறத நம்முடைய நிதியமைச்சர் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை தவிர அவங்க எப்பவுமே சனாதன கண்ணாடி போட்டுட்டு பார்ப்பாங்க. மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு பார்க்கும்போது எல்லாமே மஞ்சளாகத்தானே தெரியும். அது மாதிரி சனாதன கண்ணாடி போட்டு பார்க்கும்போது அவர்களுக்கு அப்படிதான் தெரிகிறது. அதை தவிர அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தாலும் கூட பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இல்லை. அதனால தமிழ்நாட்டின் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் பண்பாடு எப்படி இருக்கிறதுங்கிறதெல்லாம் முற்றம் மறந்து போய் அவர்கள் சார்ந்து இருக்கின்ற அந்த சனாதன கருத்துகளோட வாழ்ந்திருக்கிறதால் இங்க இருக்கின்ற இந்த உயர்வுகள் எல்லாமே அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவங்க சார்ந்து இருக்கிற நிதித்துறை, அந்த நிதி ஆயோக் தான் சொல்லுது தமிழ்நாடு தான் எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்கிறது அப்படின்னு. நம்ம கூட கிளைம் பண்ணல, அவங்க சார்ந்து இருக்கிற அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிதி ஆயோக் தான் சொல்லுது எல்லாவற்றிலும் முதன்மை தமிழ்நாடு அப்படின்னு. அப்படின்னா இந்த வளர்ச்சி எப்படி வந்திருக்கிறது? என்ன பிரிவினைவாதம் நம்மிடம் இருக்கிறதுன்னா, நாம் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் வறுமையை பிரித்திருக்கிறோம், நம்மிடமிருந்து அறியாமையை பிரித்திருக்கிறோம். அது அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதை தவிர ஜாதி வேறுபாடுகளை பிரித்திருக்கிறோம். எல்லோரும் சமம், இங்கே எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த பொது உடைமை தத்துவத்தை இங்கே கொண்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சார்ந்த துறை சார்ந்த என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன விமர்சனம் முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்கள், இன்னும் குறிப்பாக வட மாநிலங்களுக்கு அதிகமா நிதி கொடுக்கறாங்க, தெற்க கொடுக்கலன்னு பேசுறாங்கல்ல. இதுவே பிரிவினைவாத சிந்தனைன்றாங்க. எல்லாத்தையும் ஒரு நாடா இந்தியாவா பார்க்கணும், இவங்க பிரிச்சு பாக்குறாங்க. இந்தியாவா அவங்களும் பார்க்கட்டும். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் கொடுத்திருக்கின்ற நிதி பகிர்வுங்கிறது வெறுமே 2 லட்சம் கோடி. ஆனால் ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்திருப்பது 2 லட்சம் கோடிக்கும் அதிகமாக. அப்படிங்கிறது பிரிவினைவாதம் இல்லையா? அதே மாதிரி எல்லா மக்களிடமும் வேறுபாடு பார்க்கிறார்கள், எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்கிறார்களா? இல்ல. நாம் பார்ப்பது எல்லா 4 வர்ணத்தில் அந்த மேல் வர்ணம் தான் அவர்களுடைய மதிப்புக்குரிய ஒரு மக்கள் கூட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு மற்ற 3 வர்ணம், அதை தாண்டி கீழ்நிலையில் இருக்கின்ற பெண்கள், இவர்களையெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக முன்னேற்றி இருக்கிறோம். அதை தாண்டி அவர்களுடைய அந்த கட்சி உருவானது என்றது 1980. ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதற்குள் தமிழ்நாட்டை 13 ஆண்டுகளாக ஆட்சி செய்து மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்னும் போது அது எல்லாருக்குமான வளர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறது. சொல்றீங்க எல்லாருக்குமான வளர்ச்சி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தி எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, அப்புறம் இன்னும் அடுத்த ஒரு வார்த்தையை போடுறாங்க, சில ஜாதிகள் எதிர்ப்பு. இது மாதிரி ஒரு பிரிவினை சிந்தனை, வெறுப்புணர்வு, இதுதான் திராவிட மாடல்னு சொல்றாங்களே. இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு மிக சமீபத்துல நம்முடைய நடிகர் விஜய் சேதுபதி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாம சொல்றதை கூட விட்டுருங்க. ஒரு பொதுமக்கள் பார்வையிலிருந்து அவர் என்ன சொல்லியிருக்கார், நாங்கள் இந்தி படிப்பதற்கு எதிரிகள் அல்ல, ஆனால் இந்தி திணிப்புக்குத்தான் எதிரி அப்படிங்கிறது. ஏன்னா மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு கட்சி எது என்றால், ஒரு இயக்கம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த மொழி திணிப்பு ஏன் நாங்கள் வேண்டாம் என்கிறோம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்ப மொழி திணிப்பு என்பது இல்லாத நேரத்திலேயே கூட தமிழுக்கென்று கொடுக்கப்படுகின்ற நிதி பகிர்வு எவ்வளோ? வெறுமே 10 கோடி மட்டும்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் புழக்கத்தில் இல்லாத, உயிரோடு இல்லாத அந்த தக்கை மொழியான சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று நமக்கு நல்லா தெரியும். அவங்க சொன்னது இந்தி எதிர்ப்பு இல்ல, இந்தி திணிப்பை தான். நாங்க அந்த எதிர்ப்பு திணிப்பு அவங்க தவற விட்டுறாங்க. அவங்க முக்கியமா எப்பவுமே செலக்டிவ் அம்னீஷியா வச்சிருப்பாங்க. எதையெல்லாம் சொல்ல வேண்டாமோ அல்லது சொல்லணுமோ அதை விட்டுருவாங்க. எது முக்கியமா சொல்ல வேண்டிய வார்த்தைகளோ அதை விட்டுருவாங்க. சில ஜாதிகள், அந்த சில ஜாதிகள் எதுனா அவர்கள் தான் எப்போதும் ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். நாங்கள் கருவறை, நீங்கள் கழிவறை என்று சொல்லுகின்ற ஜாதி, நாங்கள் பிரசாதம், நீங்கள் எச்சில் இலை என்று சொல்லுகின்ற ஜாதி, நாங்கள் பட்டு வஸ்திரம், நீங்கள் கந்தல் துணி என்று சொல்லுகின்ற ஜாதி, நாங்கள் உயர்நிலையில் பிறந்தவர்கள், நீங்கள் கீழே காலுக்கும் கீழே கிடப்பவர்கள் என்று பிரிவினை பேசுகிறது. பிரிச்சு பாக்குறீங்க. இல்ல நீங்க அவங்க
பாரபட்சி பாக்குறாங்க. அததான் சொன்ன, சனாதனம் போட்ட கண்ணாடியை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் எல்லோருக்கும் சமமாக இருக்கிறது, சமநீதி என்பது வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வித்தியாசம்ங்கிறது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். நாங்கள் மலையாக உயர்ந்து நிற்கிறோம், அவர்கள் இன்னும் மடுவாக மண்ணுருண்டைகளாக கீழே கிடைக்கிறார்கள். மக்களையும் அவர்கள் மண்ணுருண்டைகளாகத்தான் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இன்னும் நிறைய பேசலாம் இது மாதிரி. எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்றீங்க. ஆனா திராவிட மாடல் என்பது வெறுப்புணர்ச்சியின் கீழ் கட்டப்பட்டது. அதுதான் திராவிட மாடல்ன்றாங்க. அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெறுப்புணர்ச்சி தான். நிச்சயமாக இல்ல. அதான் அந்த செலக்டிவ் அம்னீசியாவோட உச்ச கட்டம் எதுன்னா இதுதான். வெறுப்புணர்ச்சியின் அடித்தளத்தில் எது கட்டப்பட்டிருக்குன்னா பிஜேபி ஒன்றிய அரசு தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்களே நம்ம சொல்லலாம். நம்முடைய ஒன்றிய தலைவர் எப்பவும் சொல்வார் என்ன தெரியுமா, ஆடைகளை வைத்து அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்று சொல்வது எதனுடைய அடையாளம்? அதே மாதிரி ஜெய் பஜ்ரங் பலி சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு பிற மதத்தவர்களை வற்புறுத்துவது யாருடைய அடையாளம்? அது மாதிரி கர்நாடகா தேர்தலில் ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது யாரோட குரல்? அது பிரிவினைவாதம் இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு கூட இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கும் கல்வி வாய்ப்பு கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, சமூகத்தில் அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகளாவிய அளவில் தமிழர்கள் மிக பெரும் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அத்தனை பேரும் திராவிட மாடல் அந்த ஆட்சியில் உருவானவர்கள் தான் என்பதை நம்முடைய நிதியமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும்.